நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்கிற அந்த வார்த்தை எங்களுடைய தலையின் மேல நிறைவேறுகிறதற்காய் உங்க வருகை தாமதிச்சா அடுத்த வருஷம் இதே மே மாதம் ஆண்டவரே ஒரு கடன் கூட இல்லாம அத்தனை பிள்ளைகளும் சாட்சி சொல்ல போகிறதற்காய், எங்களுடைய கைகளை பெருக பண்ண போகிறதற்காய், எங்கள் வருமானங்களை பெருக பண்ண போகிறதற்காய், பொத்தலான ஒவ்வொரு காரியமும் இப்பொழுது மாறுகிறதற்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. இருக்கிற இந்த பலத்தோடே போன்னு சொன்னது நீங்க தானே. கொஞ்சத்தின் மேல ஆண்டவரே உண்மையா இருந்ததுனால உன்னை அநேகத்துல அதிகாரியா வைப்பேன்னு சொன்னது நீங்க தானேப்பா. எங்க பிள்ளைகளுடைய கையில இருக்கிற அந்த சின்ன வேலையை பாருங்க ஆண்டவரே, அந்த சின்ன தொழிலை பாருங்க ஆண்டவரே, ஆண்டவரே அந்த சின்ன ஆரம்பத்தை பாருங்க ஆண்டவரே. கர்த்தர் அதை பிளஸ் பண்ணி ஆசீர்வதித்து உங்க கரம் கூட இருந்து என் பிள்ளைகளுடைய துவக்கத்துல ஆண்டவரே ஒண்ணுமே இல்லாம துவங்கி இருக்கிற அந்த துவக்கத்துல கர்த்தருடைய கரம் இருப்பதாக. எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது முழங்கால் மட்டும்தான் ஆண்டவரே இருக்குது. இந்த ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு உங்களை ஆராதிக்கிற ஆராதனை மட்டும்தான்ப்பா இன்வெஸ்ட்மெண்ட், வேற ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, வேற எதுவுமே எங்க கையில இல்லப்பா. எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒன்று ஜெபம் மட்டும்தான். எங்களுக்கு முன்னாடி இருக்குது, ஜெபிக்க மட்டும்தான் இப்ப எங்களுக்கு விடுதலை இருக்குது. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிற கர்த்தர் அதை ஒரு ஆரம்பமா எடுத்து எங்களை வளர்ச்சி அடைய செய்ய போகிறதற்காய், இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதற்காய் நன்றி. யா இந்த சத்தம் எந்தெந்த காதுகளிலெல்லாம் தொனிக்கப்படுகிறதோ உம்முடைய ஊழியக்காரனாகிய நான் ஜெபிக்கிறேன், உங்க வருகை தாமதிச்சா அடுத்த ஆண்டு ஆண்டவரே அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படியாய் எங்களுடைய பிள்ளைகளுடைய பாத்திரம் நிரம்பி வழியத்தக்க நீர் அவர்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காக நன்றி ஆண்டவரே. தகப்பனே, யாரிடத்திலும் கையேந்துகிற அந்த நிலைமை வேண்டாம் ஆண்டவரே. யார் நஷ்டத்துல இருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை கை தூக்கி விடுங்கப்பா. மருத்துவமனையில் இருக்கிறாங்களோ அவங்களை கை தூக்கி விடுங்க ஆண்டவரே. பரலோகத்திலிருந்து தேவைகள் சந்திக்கப்படுவதாகப்பா.